வெல்கம் டு என் வீட்டு செஃப் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட மீன் குழம்பு. இன்றைக்கி நாம் எடுத்திருக்க மீன் வந்துட்டு சங்கரா மீன். ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதை மசாலா போட்டு அரைச்சி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மல்லியோட ஸ்மெல் கொஞ்சம் வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வறுக்கும் போதே நமக்கு வந்துட்டு லைட்டாக சீரகத்தோட வாசனை வந்ததும் நம்ம உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வறுக்கும் போதே மிளகோட வாசனை வரும். இப்போ வரும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வறுத்துருச்சு. அப்போ அந்த மிளகு எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த கடாயில் ஒரு 8 வரமிளகு எடுத்துக்கலாம். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அப்போது அதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் செவந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கடாய் சூடாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஒரு 4 கைப்பிடி சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி பூண்டு, அதை வந்து போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறினதும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இப்போது ஒரு மீடியம் சைஸான 2 தக்காளி, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இந்த வெங்காய பூண்டோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளறும் போது எல்லாமே லைட்டாக ஸ்மாஷ் ஆகி லைட்டாக எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். என்னென்னா ஒரு கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு கருவேப்பிலை இதோடு மிக்ஸ் பண்ணுறோன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணால் போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயில் வந்துட்டு ஒரு ஹாஃப் வந்துட்டு எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதும் உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம வந்து தேங்காய் ஹீட் ஆனால் போதும். ஸோ இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டலாம். ஆற விட்டுட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணதும் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மண் சட்டியில் இந்த மிக்ஸ் பண்ண எல்லா கிரைண்ட் பண்ண இன்க்ரீடியண்ட்டை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டரையும் நம்ம மண் சட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறீங்களோ அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்ருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 ஸ்ட்ரிங் வந்துட்டு கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு, கருவேப்பிலெலாம் போட்டாச்சு. இப்போது நான் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சங்கரா மீனை ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம அடுப்பில் போட்டுடலாம். இப்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீன் போடும்போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் போதும். அந்த 7 மினிட்ஸ்லேயே நல்லா மீன் வந்து வெந்துடும். இப்போ வந்து அந்த மண் சட்டியோட சூட்லேயே மீன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 7 மினிட்ஸே போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட்டான அரைச்சி விட்ட மீன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.